இந்த உலகத்தில் பிறக்கும்போது யாருமே கெட்டவங்களாக பிறக்கறதில்ல. வளர வளரத்தான் இந்த சூழலை பார்க்கத்தான் அவனுக்கு ஆசையும் பேராசையும் உள்ளத்தில் புகுறுது. தானுன்ற அகம்பாவம் தலைவிரிச்சு ஆடுது. எதுக்கு அவனுக்கு இந்த ஆசை பேராசை உள்ளே வராத வரைக்கும் அவன் ஒரு தேவராக தான் இருக்கான். தேவரில் தேவனாக தான் இருக்கிறான். தேவர்கள் அவன் எப்போ அசுரராக ஆவனான்னா அவனுக்குள்ளே அந்த ஆசை உள்ளே வரும்போது, பேராசை உள்ளே வரும்போது அதை நிவர்த்தி பண்ண முடியல அப்படிங்கும்போது அந்த அசுரன் என்ன ஆயிடுறான், வெளியே வரான். அந்த செயல்பாடை நான் முடிச்சே ஆகணும், எனக்கு அது கிடைச்சே தீரணும்னு. ராவணன் ரொம்ப நல்லவன் தான், சீதையை பார்க்குற வரைக்கும் தான். சீதையை பார்த்தவனையும் அவனுக்கு என்ன ஆகிடுது, தனக்குள்ளே பேராசை வந்துடுது. இப்போ பேராசை வரும்போது தவறான பாதையில் அவன் போக நினைக்கிறான். எவ்வளவோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவனுக்கு வழி கொடுத்தாலும் அவன் ஏற்றுக்க மறுத்துட்டான். தம்பிகளோ மனைவியோ அவனுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போதும் அவனுக்கு அந்த பேராசை அவன் கண்ணை மறைச்சிருது. எல்லா மனிதர்களுக்கும் அதே நிலைமை தான். நமக்கு ஆசை வர்றது நியாயமானது, ஆனால் பேராசை வர்றது நியாயமானதில்லை. அதே மாதிரி தான் ஆணவம், திமிரு, இதுவும் அப்படி தான். நம்மக்கிட்ட நிறைந்த செல்வம் இருக்கும்போது அதை சரியான முறையில் நாம் அதை சம்பாதிக்கணும். அந்த செல்வத்தை முறையானபடி செலவும் அழிக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட செல்வம் சேர நமக்கு என்ன ஆகிடுதுன்னா, தானுன்ற அகம்பாவம், திமிரு அப்படி வந்துடுது. அந்த அகம்பாவம் வரும்போது யாரையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், மதிக்க மாட்டோம். அசுரன்றது ஒரு மனுஷனோட ரூபத்தில் இல்லை, நம்ம குணங்களால் தீர்மானிக்கப்படுது. நமக்கு ஏற்பட்ட அந்த ஆசையை நிறைவேற்றாத நபர்கள் எல்லாரும் அசுரர்களாகிடுறாங்க. ஆனால் தப்பு நம்மக்கிட்ட இருந்து தான் உண்டாச்சு அப்படின்றத உணராதவர நாம் தான் அசுரர்கள். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவையானது அணிகலன் பொறுமை, நிதானம் ரொம்ப தேவையானது. பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்கிறது, தான் உழைச்சி தன்னையும் காப்பாற்றிக்கிட்டு பிறரையும் காப்பாற்றுற அளவுக்கு வல்லமையை உண்டாக்கிக்கணும். இதுதான் ஒரு மனுஷனுக்கு அணிகலன். ஆனால் இன்றைக்கி தன்னுடைய தேவைகளுக்காக பிறருடைய பொருளையும் அபகரித்து வாழ்கிற மனுஷனாக போயிட்டான். அப்போது நாம் செய்கிற தப்புகளுக்கு நாம் தான் காரணன்ற உணர்கிற காலம் வர வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான், அசுரனாக தான் இருப்பான். நீங்கள் அசுரராக இருக்கிறதும் தேவராக இருக்கிறதும் நீங்கள் உங்கள் எண்ணங்களை பொறுத்தது. பிறரை குற்றம் சொல்கிறதுனால நம்ம தலையெழுத்து மாறாது. நாம் முதல்ல மாறிக்கணும்.